ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரன் ரஷீத் வில்லாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகப்பழம் வேட்டை தான் பார்க்க போகிறோம். நான் பவித்ரன் ரஷீத் 3 பேரும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து நாகப்பழ மரங்கள்லாம் நிறைய இருந்தது. அதனால் நம்ம வீடியோ எடுத்து போடலாம், நம்ம மக்களுக்கெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் தான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட முடியும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட நிறைய நாகப்பழம் மரம்லாம் இருந்துச்சு. அதை தான் எடுத்து காட்டுறாங்க எங்கள் அம்மா. அங்கே லைனாக நிறைய மரங்கள்லாம் இருந்தது. மேலே ஹைட்டாக நிறைய பழங்கள்லாம் இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது குச்சை வச்சு அடித்து எடுத்தோம். மற்றதெல்லாம் மேலே நிறைய இருந்தது. அது எடுக்க முடியல. ஆனால் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வீடியோஸில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். ஒரே ஜாலியாக இருந்தது. நான் ரிஷித் எங்கள் அம்மாலாம் போயிட்டு அங்கே போயிட்டு எடுத்தோம். என் பெரிய பையன் பவித்ரன் வந்து வரல. அப்போ வந்து அவர் தூங்கிட்டு இருந்தார். நல்லா அப்போ ஒரு ஈவினிங் டைமில் போனோம். போயிட்டு அங்கே குருவிலாம் நிறைய கத்திட்டு இருந்தது. இப்போ எடுக்கிறது வந்து நான் அந்த குச்சியில் வச்சு அடித்தேன்னா அந்த அடித்து விழுந்தது. அதுதான் எங்கள் அம்மா எடுக்கிறாங்க. எங்கள் அம்மா ரிஷித்தை எடுக்கிறாரு, எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் சாப்பிட போகிறாரு அவர். அதுவும் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுடுறாரு அது எடுக்கும்போதே. அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜட்டியில் வந்து கரையாகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதை கழட்ட சொல்கிறாங்க. சரி வேணாம்மா கழட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட சொன்னேன் நான் தான். அப்புறம் அவர் அதை போட்டுக்கிட்டாரு. அங்கே நிறைய பழங்கள்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டு தெரியுங்களா, செம்ம டேஸ்ட்டு. உப்பு போடாமலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானே நிறைய சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நிறைய நான் சாப்பிட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய பழங்கள்லாம் இருந்துச்சு. அதை எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். நிறைய இருந்தது அந்த பழம். எவ்வளோ பழம் தெரியுமா, எவ்வளோ இருக்குன்னா ஒரு 3-4 கிலோக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ பழம்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் இருக்குது, ஆனால் மரத்தில் இருக்குது. ரொம்ப மேலே ஹைட்டாக இருக்குது, லைனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து லைனாக வச்சுருக்காங்க. அங்கே தான் எடுக்க போனோம். அங்கே வீட்டுக்கிட்ட தான். அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை மரம் இருக்குன்ட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மரத்துமே லைனாக வந்து நாகப்பழம் தான் இருந்துச்சு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வீடியோ முடிஞ்சது. அவள் தான். நாங்கள் வீட்டுக்கு போய் ஜாலியாக சாப்பிட்டோம். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் நாகப்பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.